அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு ரெண்டு பொறுப்புகளை கொடுத்து உலகத்தில் அனுப்பிச்சிருக்கான். ஒன்று, நம்மளும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு பொறுப்பு கொடுத்துருக்கான். பாருங்கள், அல்லாஹு தஆலா உலகத்தில் நபிமார்களை அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தான். வந்தாங்க நபிமார்கள், அவங்க அல்லாஹ்வை மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அந்த மக்கள் அல்லாஹ் விளங்குனாங்க, அல்லாஹ் கட்டுப்பட்டாங்க. அந்த நபிமார்கள் போனதுக்கப்புறம் மக்கள்கிட்ட அல்லாஹ்வை பற்றி பேசுகிறதுக்கு ஆள் இல்லாதன் காரணமாக அல்லாஹு தஆலா என்ன பண்ணிட்டான், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய மக்களாக மாறிடுவாங்க. அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன். அல்லாஹ்வுக்கு நல்லா தெரியும், நபிமார்கள் இல்லாட்டா என்ன ஆகிடும், மக்கள் அல்லாஹ்வை மறந்துடுவாங்கன்னு சொல்லி. ஆனால் இறுதியாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சான். அவங்களுக்கு அப்புறம் எந்த நபியும் வரவே மாட்டாங்க. அவங்க தான் இறுதி நபி. பாருங்கள், தீன் கியாமத் வரையும் சேரணும். ஆனால் நபியுடைய வருகை முற்று பெற்றுச்சு. ஆனால் அல்லாஹு தஆலா நம்மளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு பொறுப்பு கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். உலகத்தில் இந்த உம்மத் நபிமார்கள் செஞ்ச வேலையை தன்னோட பொறுப்பாக செய்வாங்க. அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்கிறான், வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ் வஅமில ஸாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். எவர் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து தானும் நற்செயல்களை செய்து நிச்சயமாக நான் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபடக்கூடிய முஸ்லீம்களில் ஒருவன் என்று கூறுகின்றாரோ அவரை விட அழகிய வார்த்தை கூறுபவர் யார்? அல்லாஹு தஆலா இந்த விஷயத்தை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல சொல்கிறான், வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் மூமினீன். நபியே, உபதேசம் செய்வீராக, நிச்சயமாக உபதேசம் மூமின்களுக்கு பலன் தரும். அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் காரணமாக யார் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிறாங்களோ அவங்க தான் சிறந்தவங்க, அவங்க தான் அழகிய வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி உம்மத்துடைய பொறுப்பு அல்லாஹ் குர்ஆனில் பல இடத்துல சொல்லி காட்டுறோம். அப்போது இந்த உம்மத்துடைய பொறுப்பை நம்ம ஒழுங்கான முறையில் செய்யணும். நம்ம நினைக்கக்கூடாது, நான் அல்லாஹ்வை தொழுதுட்டேன், அல்லாஹ்வை திக்ர் செய்கிறேன், அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆனை ஓதுறேன், நான் கரெக்டாக இருக்கிறேன் பாய், அதனால் மற்றவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. பாருங்கள், அல்லாஹு தஆலா இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்த சமுதாயத்துடைய வரலாறுகளை சொல்லி காட்டுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. அதாவது கப்பலில் பயணம் செய்கிறாங்க மக்கள். அதில் ரெண்டு தளம் இருக்குது, கீழ்த்தளம் ஒன்று இருக்குது, மேல்தளம் ஒன்று இருக்குது. கீழ்த்தளத்தில் உள்ளவங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் மேல்தளத்தில் உள்ளவங்கள்ட்ட போய் தான் என்ன பண்ணணும், தண்ணி அங்கே மேலே போய் எடுத்துகிட்டு வரணும். இப்போ இவங்க கீழ்த்தளத்தில் உள்ளவங்க நினைக்கிறாங்க, நம்ம மேலே போயிட்டு வர்றதும் சிரமமாக இருக்குது, நம்ம மேலே போனால் அவங்களுக்கும் சிரமமாக இருக்குது, அதனால் கப்பலுக்கு அடியில் இவ்வளோ தண்ணி இருக்குது, இந்த கப்பலுக்கு அடியில் ஒரு சின்ன ஓட்டம் போட்டுக்கிட்டால் நம்ம கீழே உள்ள தண்ணியை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கீழே உள்ளவங்க நினைக்கிறாங்க. இப்போ மேலே உள்ளவங்க அதை பார்த்துட்டு நம்மளுக்கு என்னங்க, அவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க எதுவுமே சொல்லாமல் விட்டுட்டாங்க, எதுவுமே தடுக்காமல் விட்டுட்டாங்கன்னு சொன்னால் ரெண்டு பிரிவினர்களும் அழிஞ்சு போயிடுவாங்க. மேலே உள்ளவங்க அதை தடுத்துட்டாங்கன்னு சொன்னால் ரெண்டு பிரிவுகளும் பாதுகாக்கப்படுவாங்க. இதே போல தான் நம்ம கரெக்டாக இருக்கிறோம் பாய், நம்ம கரெக்டாக இருக்கிறோம், நான் மற்றவங்க எப்படி போனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி நம்ம இருந்துட்டோன்னு சொன்னால் அவங்க தீமை அதிகமாகி அவங்களுக்கு வரக்கூடிய முசீபத், அவங்களுக்கு வரக்கூடிய அழிவு அது நல்லடியார்களையும் சாரும். அதான் கேட்குறாங்க, ஒரு முறை சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, எங்களில் நல்லடியார்கள் பயபக்தி உள்ளவர்கள் இருக்கும் பொழுது நாங்கள் அழிக்கப்படுவோமா என்று கேட்டார்கள். ஆம், தீமை மிகைத்து விட்டால் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம காலத்தில் தீமை மிகைச்சு இருக்குது, எல்லா தீமைகளும் இருக்குது, எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போது நம்ம அந்த தீனுடைய வேலையை சரியான முறையில் செஞ்சோம், தீனுக்காக நேரம் கொடுத்தோம், தொழுதோம், திக்ர் செஞ்சோம், குர்ஆன் ஓதுனோம், மற்றவங்களையும் நன்மையின் பக்கம் அழைச்சோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு பெரிய கண்ணியம் கொடுப்பான். நம்மளை கொண்டு இன்ஷா அல்லாஹ் என்ன ஆகும், தீனில் ஒரு முன்னேற்றம் வரத்துக்கு நம்ம காரணமாகும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.